ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா போர்ச்சுகீஸ் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் போர்ச்சுகீஸ் நாட்டோட கொடி. பாருங்கள், பச்சை அப்புறம் ரெட்டு, நடுவில் வந்து ஒரு சிம்பிள் போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் கூட இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் கூட கட்டினது வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸு. இந்தியாவில் கூட போர்ச்சுகீஸ் ஆண்டிருக்காங்க. அது எதுனா வந்து பார்த்திங்கன்னா கோவா, ஒரு 2-3 ஸ்டேட்டை வந்து போர்ச்சுகீஸ் ஆண்டிருக்காங்க. போர்ச்சுகீஸ் நாட்டோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்பெயின் நாட்டு இருக்குது. சின்ன நாடு தான் போர்ச்சுகீஸு. இப்போ இந்த நாட்டோட டூரிசம் அண்ட் ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். போர்ச்சுகீஸ் நாட்டோட கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்பான். இதான் வந்து போர்ச்சுகீஸ் நாட்டோட கேபிட்டல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி எவ்வளோ அழகாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா 150 வருஷமாக இந்த ட்ராம் வந்து ஓடிட்டுருக்கு. இது பழங்காலத்துலேருந்து இந்த ட்ராம் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து நிறைய படம் ஷூட்டிங்லாம் கூட எடுத்துருக்காங்க. அது இப்போ வர வீடியோஸில் பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் நாட்டோட ஏர்போர்ட், கேபிட்டல் சிட்டியான கேபிட்டலோட ஏர்போர்ட் லிஸ்போ ஏர்போர்ட்டு. இதான் போர்ச்சுகீஸ் நாட்டோட கேபிட்டல் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏர்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துருக்கு. இந்தியா, சைனா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, யூரோப், யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ரஷ்யா, எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. இது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் யூரோப். இதுவும் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஏர்போர்ட் பார்க்கறதுக்கு, மேலே இருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ளைட்ஸ்லாம் வந்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா போர்ச்சுகீஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கார்கோ ஃப்ளைட்ஸ் கூட வந்துட்டுருக்கு. ஏர்போர்ட் வந்து பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு கடலுக்கு ஆண்டாக தான் இருக்குது ஏர்போர்ட்டு. பக்கத்துலேயே கடல். ஏர்போர்ட் வந்து ஃப்ளைட்ஸ்லாம் லேண்ட் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது, பெரிய ஃப்ளைட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக வச்சுருக்குங்க அந்த ஏர்போர்ட்டு, சூப்பராக இருக்குது. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு நிறைய வந்துட்டுருக்கு வருஷத்துக்கு வருமானம். இந்த நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஈரோ. ஒரு ஈரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 102 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஈரோ, 5 ஈரோ, 10 ஈரோஸ், 20 ஈரோஸ், 50, 100 ஈரோ வரைக்கும் கூட அவைலபிள் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈரோஸ்னால் இந்த நாட்டோட கரன்சி 102 ரூபா இந்த நாட்டோட கரன்சி நம்ம ஊர் காசுக்கு. இங்கே பாருங்கள் 50 ஈரோலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஈரோ தான் கரன்சி. இங்கே பாருங்கள் இந்த நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் மொன்டெக்ரோ. இவர் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார். இவர் வந்து இப்போ இந்தியா கூட வந்திருக்காரு. மோடி வந்து மீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மோடியும், நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடியும் போய் இந்த நம்ம ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் போய் அந்த ப்ரைம் மினிஸ்டர் லூயிஸ் மொன்டெக்ரோ பார்த்துருக்காரு. அதுக்கான ஃபோட்டோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா வந்தது, இவரும் போய் மீட் பண்ணுங்க பாருங்கள். இந்த நாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு. இந்த நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் இருக்குது இந்த நாட்டில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பஸ்ஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி பஸ்ஸஸ்ஸு, எல்லாம் ஏர் கண்டிஷன் பஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டபுள் பஸ்ஸஸ்ஸு, சிங்கிள் பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சார்ஜிங் பாயிண்ட் பாருங்கள். பஸ்ஸஸ்லாம் எப்படி சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. பெட்ரோல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜ் தான். பெட்ரோல்லே ஓடுற பஸ் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸஸ் இருக்குது. இது வந்து டூரிஸ்ட் பஸ் வந்து ப்ரைவேட் ஆப்ரேட் பண்ணுறாங்க டபுள் டெக்கரில். இதுவும் கூட நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். இந்த போர்ச்சுகல் சிட்டியை, லிஸ்பான் சிட்டி, அப்புறம் போர்ச்சுகல்ஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். இது ப்ரைவேட் சைடில் இருக்க பஸ்ஸஸ் இது. இங்கே பாருங்கள் டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் பஸ் இன்னொன்று கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகுது. அதாவது பார்த்திங்கன்னா போர்ச்சுகல்லேருந்து பக்கத்து நாட்டில் ஸ்பெயினுக்கு போகிறதுக்கும் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பஸ்ஸஸ்லாம். ஸ்பெயின் வரைக்கும் கூட போகிறதுக்கு இந்த பஸ்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது. கேபிட்டல் சிட்டியான லிஸ்பான்லேருந்து பக்கத்து ஸ்பெயினோட கேபிட்டல் பார்சிலோனா வரைக்கும் கூட பஸ்ஸஸ் இருக்குங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரெயின் சர்வீஸ் கூட அவைலபிள் இருக்குது. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகலுக்குள்ளே, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஸ்பெயினுக்கு கூட இந்த ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. ஸ்பெயின் கேபிட்டல் பார்சிலோனா வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெயின்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வந்தே பாரத் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெயின்லாம் பாருங்கள். ஆனால் இது வந்து தனி இன்ஜின் இது. பாருங்கள் எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குலாம் பார்க்கறதுக்கு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெயின்லாம் பார்க்க, சூப்பராக இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷன் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அந்த ட்ரெயின்லாம் பார்க்க, நல்லா இருக்குது. டபுள் டெக்கர் ஸ்லீப்பர் கோச்சஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து ட்ராம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். பழங்காலத்து 150 வருஷமாக யூஸ் பண்ணுற ட்ராம்லாம் இருக்குது. அப்புறம் புது ட்ராம்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ட்ராம்லாம் கூட அவைலபிள் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ராம் வந்து இது போர்ச்சுகல் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ராமுங்கள்லாம் லிஸ்பான், அப்புறம் பக்கம் வேறு சிட்டிஸு,
அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ட்ராமுகள் அவைலபிள் இருக்குது. பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது ட்ராம்லாம் மேலே பார்க்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ட்ராமில் ஒரு அழகாக போயிட்டுருக்குன்ட்டு இந்த பைக் மேலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து டாக்ஸிஸ் அவைலபிள் இருக்குது. டாக்ஸிலாம் வந்து எல்லோ கலர் டாக்ஸிஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலர் டாக்ஸி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதில் வந்து பென்ஸில் கூட டாக்ஸி வச்சுருக்காங்க, BMW டாக்ஸிஸ் இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் டாக்ஸிஸ் கூட அவைலபிள் இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் டாக்ஸி, பிளாக் டாக்ஸி, ஒயிட் டாக்ஸி அப்புறம் இந்த பிளாக் டாக்ஸிஸ் எல்லாம் கூட அவைலபிள் இருக்குங்க பாருங்கள். வோல்க்ஸ்வேகன் இது பாருங்கள், வோல்க்ஸ்வேகன்லையும் டாக்ஸி இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்கள். இது பழைய பென்ஸ் டாக்ஸிங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஆடியில் டாக்ஸி இருக்குது, பென்ஸில் டாக்ஸி இருக்குது, BMW கூட டாக்ஸிஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிம்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக் சீ ஃபுட்டில் பண்ணுறது லிம்பட்ஸுன்ட்டு ப்ரான் மாதிரி ஒரு டிஷ்ஷில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லிம்பட்ஸு ப்ரான் மாதிரி டிஷ் மேலே வந்து இந்த லைம் போட்டு அதுக்கப்புறம் எக் ஊற்றிலாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும். சீஷல்ஸில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ்ட்ரி பார்சல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேக் மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேக் டிஷ் மாதிரி இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பேஸ்ட்ரி பார்சல் நம்ம ஒரு சென்னையில் கூட இப்போ நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் மாதிரி ஒரு டிஷ்ஷு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ற டிஷ். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஸ்வீட் இதெல்லாம் போட்டு காரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சாண்ட்விச்சும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட்விச் கூட அங்கே அவைலபிள் இருக்குது. அப்புறம் பீஸாஸு இதெல்லாம் கூட அவைலபிள் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிக்கன் டிஷ்ஷு. இது ஸ்டீவ் அதான் வறுத்து பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து அப்படியே காலிஃப்ளவர் கேக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் பெப்பரி சிக்கன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்பிக்யூ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கூட அப்படியே ரைத்தா மாதிரி வச்சுருக்காங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரைஸ் தான் மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பிஃபானா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பீஃபில் பண்ணுற டிஷ். இது பிஃபானான்ற டிஷ்ஷு. இது சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெஜிடேபிள்ஸு இதெல்லாம் வச்சு அது மட்டும் இல்லாமல் கூட வந்து இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க சாஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒயின். இது ஒயின் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த ஊர்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒயின். இங்கே ஒயின் கூட நிறைய பேர் குடிப்பாங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒயின்லாம் பார்க்குறதுக்கு. கிரேப் ஒயின்ஸ் கூட இங்கே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கிரேப்ஸ்லாம் கூட இந்த நாட்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா டிஆர்சி டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட்டு. இப்போ நீங்கள் அந்த நாட்டில் போய் டூரிசமில் கூட நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இதான் டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட்டு. அது நீங்கள் வந்து ஒரு 6 months அங்கே வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ் அப்ளை பண்ணி டெம்பரரி ரெசிடென்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போர்ச்சுகீஸ் மட்டும் இல்லை மற்ற எந்த நாடு கூட நீங்கள் வேலை சர்ச் பண்ண வேலை கிடச்சி. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லேபர் ஜாப்ஸ் இருக்குது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைட் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸு, அதுக்கப்புறம் இந்த கார்பெண்டர்ஸு நிறைய ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 1 lakh மேலே பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட மேலே சேலரி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ்க்கு. அது மட்டும் நிறைய ஜாப்ஸ்க்கு சேலரி நல்லா கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா போய் வேலை ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கொரியர் ஜாப்ஸ் இருக்குது, லாஜிஸ்டிக் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கொரியர் பிக்கிங் அண்ட் பேக்கிங் ஜாப்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணி அனுப்புறது கொரியருக்கு. இது கூட ஜாப்ஸு இந்த ஜாப் கூட அவைலபிள் இருக்குது. இதுக்கும் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் டிஆர்சி கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நாட்டோட சிட்டிசன் மாதிரி நீங்கள் பக்கத்து நாட்டில் கூட நீங்கள் போய் வேலை செய்யலாம் டிஆர்சி கார்டு வாங்கிட்டா. அப்புறம் இந்த மாதிரி கொரியர் ஜாப்ஸ் எல்லாம் கூட அவைலபிள் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி டிரைவர் ஜாப்ஸு, ட்ரக் டிரைவரு, டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் இந்த பஸ் டிரைவர் ஜாப் கூட அவைலபிள். நெக்ஸ்ட் நீங்கள் டெலிவரி ஜாப்ஸ் கூட இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபரு, ஜெப்டோ, டன்ஸோ, பிளங்கெட்டு அந்த மாதிரி ஜாப்ஸ் இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் வண்டிக்கெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை, அவங்களே வந்து வண்டி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, இந்த ஸ்கூட்டி இந்த மாதிரி. அப்புறம் சைக்கிளில் வந்து டெலிவரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் சைக்கிள் டெலிவரி பார்ட் டைமு இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க டெலிவரிக்கு. சேலரி நல்லா கொடுப்பாங்க. இங்கே சேலரியோட அங்கே அதிகமாக இருக்கும் சேலரிஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபார்மிங் ஜாப்ஸ் கூட இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. ஃபார்மிங் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபார்மிங் கூட நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணாது வந்து பிக்கர், பேக்கரு, அப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கூட இங்கே ஜாப் அவைலபிள் இருக்குது.
இது கூட நீங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 6 to 8 months வரைக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அறுபடை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அங்கே ஜாப் இல்லைன்னு சொல்லி ஒரு இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லியாக வந்து 50,000 rupees உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இந்த ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து 6 months வரைக்கும் உங்களுக்கு இந்த அதான் அறுபடை இருக்கும். அதுக்கப்புறம் அறுபடை இருக்காது. அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஜாப் இல்லை அறுபடை இல்லைன்னு சொல்லி அவங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா விவசாயத்துக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாதம் 50,000லேருந்து 60,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. நீங்கள் தைரியமாக வேலை செய்யலாம். அது நீங்கள் இது வாங்கி டிஆர்சி வாங்கிட்டா கூட நீங்கள் பக்கத்து நாட்டில் கூட நீங்கள் போய் வேலை செய்யலாம். யூரோப்பில் இருக்க எல்லா நாட்டிலையும் வேலை செய்யுங்க. பிக்கிங் ஜாப்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் அப்புறம் இந்த காய்கறிகள் அப்போ நிறைய பிக்கிங் ஜாப்ஸ் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் அந்த வேலை கூட இங்கே செய்யலாம். அதுவும் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு எடுத்தவொடனே இங்கே சேலரி அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் தைரியமாக இங்கே வேலை செய்யலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஏஜென்ட் மூலியமாகவும் வரலாம், இல்லை நீங்கள் தனியாக வந்து டூரிசமில் கூட இங்கே ஜாப் செய்யலாம். அப்புறம் இங்கே பேக்கிங் ஜாப்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி பழம் பேக் பண்ணுறது, அப்புறம் சிக்கன் மட்டன் பேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பொருட்கள்லாம் கூட பேக் பண்ணலாம். நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட இங்கே பேக் பண்ணால் அவ்வளோ நல்ல சேலரி கொடுக்குறாங்க. நல்லா இங்கே இதுவும் கொடுக்குறாங்க, அக்காமடேஷனும் நல்லா கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா வந்து வேலை செய்யலாம். எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செஃப் ஜாப்ஸ் கூட நல்லா அவைலபிள் இருக்குது. செஃப் ஜாப்ஸு, ஹோட்டல் ஜாப்ஸு எல்லா ஜாபும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து வேலை செய்யலாம். இங்கே அக்காமடேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த நேசிப்பாயா படம் வந்து இங்கே போர்ச்சுகீஸில் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து அதர்வா முரளியோட தம்பி இவர் வந்து நடிச்சிருக்காரு ஹீரோவாக. அதுக்கப்புறம் வந்து அதித்தி சங்கர் வந்து இங்கே ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் இங்கே எடுத்திருக்காங்க. நேசிப்பாயா ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ச்சுகீஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது லைட் ஹவுஸ் மியூசியம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலே இருக்கும் லைட் ஹவுஸ். இது பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் சர்ச் மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இடம் மாதிரி இருக்கும். இது வந்து பழங்காலத்திலே கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க இந்த லைட் ஹவுஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அப்பயே அப்போ வந்து கட்டினது இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. கடலுக்காண்ட பாருங்கள், மேலே வந்து பாருங்கள். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடுகளும் இருக்குது. லைட் ஹவுஸ்க்கும் ஒரு எம்ப்ளாயி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு இப்போ எப்படி நம்ம ஊரில் மெரினா பீச்சில் இருக்க லைட் ஹவுஸில் அந்த மாதிரி லைட் ஹவுஸ் அங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக லைட் ஹவுஸ்லாம் கட்டியிருக்காங்கன்ட்டு செம்ம அழகாக வச்சுருக்காங்க. பாருங்கள் மேலே வந்து லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பென்னா கேஸ்டல். பென்னா கேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இதில் வந்து நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போல்லாம் இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. இது எவ்வளோ அழகாக கட்டிடுறாங்க பாருங்கள். அந்த காலத்திலே இப்போ பெயிண்ட் பண்ணி நல்லா ரினோட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே வந்து டூரிசம்லாம் கூட போய் பார்க்கலாம். டூரிசம்ஸ்லாம் இங்கே அலோட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குதுலாம் பார்க்க செம்மையாக இருக்குது. பாருங்கள் மலை மேலே எப்போ கட்டிடுறாங்க பாருங்கள். எல்லாம் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோட்டைகள். இது எவ்வளோ அழகாக அப்படியே கட்டிடுறாங்க பாருங்கள். இது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி கோட்டை மாதிரி அந்த ஊரில் இது ஒரு பென்னா கேஸ்டல். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோட்டைகள்லாம் அங்கே ஒரு வச்சுருக்காங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குலாம் பார்க்க செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பெல்லம் டவர். பெல்லம் டவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடலுக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு டவர். இதுதான் பழங்காலத்தில் வந்து இந்த ராஜாங்கள் வந்து இதை ஒரு கோட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து இந்த கப்பல்கள்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒயின்யார்டு. ஒயின்யார்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திராட்சை தோட்டம். இது திராட்சையிலேருந்து இந்த ஒயின்லாம் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய திராட்சைகள், இந்த ஒயின், அப்புறம் நிறைய இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இதில் நிறைய ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பாருங்கள் திராட்சைங்க எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குதுல்ல திராட்சைங்கெல்லாம் பாருங்கள். ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த திராட்சைலாம், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. திராட்சைகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி திராட்சை ப்ரிசர்வ் பண்ணி ஒயினாக கூட வச்சு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் பாட்டில்ஸ்லாம் ஒயின்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒயின். இப்போ இந்தியாவில் கூட இங்கே சோல் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஒயின்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒயின்லாம், காஸ்ட்லியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா லிஸ்பான் ஜூ. லிஸ்பான் ஜூ வந்து கேபிட்டல் சிட்டியான லிஸ்பான், போர்ச்சுகலோட கேபிட்டல் சிட்டி லிஸ்பானில் இருக்குது. ஜூவோட மேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்ல மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் பேர்டு, தேசிய பறவைன்றாங்க. அதுக்கப்புறம்
பஞ்சவர்ண கிளி பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்குன்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஜீப்ரா இருக்குது பாருங்கள், வரி குதிரை பாருங்கள். 2 ஜீப்ரா ஏதோ வாயில் கடிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வரி குதிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்க செம்மையாக இருக்குல்ல. நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த வரி குதிரை வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஜூவில் கொண்டு வந்து வளர்ப்பாங்க பாருங்கள். அப்புறம் யானை பாருங்கள், யானை எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த யானை ஏதோ சாப்பிட்ருக்காரு வாயில். சூப்பராக இருக்குது இந்த யானை பார்க்கறதுக்கு, நல்லா அழகாக இருக்குது. ஏதோ வாயில் சாப்பிட்ருக்காரு, ஏதோ சுவாகமாக இருக்கிற மாதிரி. ஏதோ கீரை சாப்பிட்றாரா, இலை சாரி இலை சாப்பிட்ருக்காரு. சாப்பிடுங்க எவ்வளோ அழகாக இந்த யானை சாப்பிட்ருக்காரு பாருங்கள். சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்க, நல்லா ஜாலியாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நல்லா ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் யானை எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம வண்டூர் ஜூவில் கூட யானை வந்து தூரமாக இருந்தால் பார்க்க முடியும். இங்கே வந்து கிட்ட கூட போய் பார்க்கலாம் யானைங்களில். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த யானைகள்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் அனிமல்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணலாம், ஹெர்பிவோரஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம், கார்னிவோரஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம். ஆனால் கூட வந்து ஒரு அனிமல் ட்ரைனர் இருப்பார், ஒரு ஜூ கீப்பர் இருப்பார். அது கூட சேர்ந்தால் நீங்கள் அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ண முடியும். பாருங்கள் இந்த யானை எவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கு இந்த இலைகளை. இது வந்து இந்த சைடில் ஒரு யானைங்க பாருங்கள், 2 யானைகள். இது ஆஃப்ரிக்கா யானை ஜோடியாக சுற்றிட்டு இருக்கீங்க பாருங்கள். அது வந்து ஏஷியன் யானை, இது வந்து ஆஃப்ரிக்கன் யானை. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 யானையும் ஜோடி சேர்ந்து பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் தண்ணி அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் காண்டாமிருகம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காண்டாமிருகம் ஃபேமிலியோட எவ்வளோ அழகாக இருக்குதோ. இது புல் சாப்பிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது எல்லாம் பாருங்கள். காண்டாமிருகம்லாம் அங்கே வந்து நிறைய இருக்கும், நிறைய ஜூவில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காண்டாமிருகம் இந்தியாவில் எங்கே இருந்தால் கல்கட்டா அந்த சைடில், வெஸ்ட் பெங்கால் சைடில் இருக்கும். இங்கே பாருங்கள் புலி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது இந்த புலிங்கள்லாம். இது கூண்டுக்குள்ளே போட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் இந்த புலிகள்லாம் பாருங்கள். இன்னொரு 3 புலிங்க வருது, பின்னாடி ஒரு புலி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புலிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் பார்க்குறது. ஏதோ கொடுக்க போகிறாங்கன்ட்டு கையெல்லாம் வச்சிடாதீங்க, கையை அப்படியே விரல அப்படியே பிடிங்கிட்டு போய்டும் அந்த புலி. ரொம்ப டேஞ்சரு, பார்த்து நீங்கேருந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சிங்கம், கிங் ஆஃப் த ஜங்கிள். இங்கே பாருங்கள் காட்டு ராஜா சிங்கம். இங்கே பாருங்கள் ஆண் சிங்கம் எவ்வளோ அழகாக கொட்டையை விட்டு பார்த்துட்டு இருக்காரு மேலே. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெண் சிங்கம் பாருங்கள், ஆண் சிங்கம் பார்த்துட்டு இருக்காரு, பெண் சிங்கம் 3 உட்காந்துட்ருக்கு. இங்கே பாருங்கள் உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்கு, ஏதோ போடுவாங்களான்ட்டு. ஆனால் இங்கே வந்து ஃபுட்லாம் நல்லா கவனிப்பாங்க, நல்லா ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற விசிட்டர்ஸ்க்கும் நல்லா ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. அது ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கும் நீங்கள் அமௌண்ட் கட்டி நீங்கள் ஃபுட்லாம் வாங்கி அதுக்கு ஃபீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பா, அதாவது சின்ன சிங்கம், குட்டி சிங்கம் பாருங்கள். இந்த குட்டி சிங்கம் எல்லாம் கூட ஒரு வெளியெல்லாம் கொண்டு வராங்க, க்யூப்லாம் இருக்கும். இப்போ சிங்கக்குட்டி, அப்புறம் அந்த புலிக்குட்டி, கரடி குட்டி, அதுக்கப்புறம் இந்தமாதிரி வெள்ளை புலிக்குட்டிலாம் கூட வெளியே கூட்டுறாங்க. நீங்கள் அதுக்கெலாம் கூட நீங்கள் விளையாடலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது பாருங்கள் வெள்ளை புலி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். வெள்ளை புலி அதோட ஜோடியை பார்க்க போகுது. இங்கே பாருங்கள் புலியோட ஜோடி, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜோடியாக இருக்காங்க பாருங்கள் எல்லாம் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சைட்லேயும் புலிங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் சிறுத்தை பாருங்கள், சிறுத்தை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்க. சிறுத்தை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. நல்ல கண்கொள்ளியாக காட்சியாக இருக்குது, விளையாடிட்டு இருக்கு. ஆனால் வண்டூர் ஜூவில் இருக்க சிறுத்தைங்க கூட இங்கே பாருங்கள் நிறைய சிறுத்தைங்க இருக்குது பாருங்கள். திருப்பி இந்த சைட்லேயும் ஒரு புலி, அந்த சைடில் ஒரு புளிங்க இருக்குது, இந்த சைட்லேயும் எத்தனை புளிங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அதிகமாக புளிங்க வளர்க்குறாங்க பொழுது. ஏன்னா கோல்டு கிளைமேட்னா நிறைய புளிங்கெல்லாம் வளர்ப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஜீப்ரா கூட வளர்க்குறாங்க, சாரி இது ஒட்டகச்சிங்க, ஜிராஃபி அது கூட வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இதுக்கெல்லாம் கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது. இதோட நேட்டிவிட்டி ஆஃப்ரிக்கா தான். ஆஃப்ரிக்காவில் தான் இது நிறைய இருக்கும், ஆஃப்ரிக்கா காட்டிலும் நிறைய இருக்கும். இதோட பிறப்பிடமும் ஆஃப்ரிக்கா தான், இந்த ஒட்டகச்சிங்கியோட பிறப்பிடமும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாண்டாகரடி, இது பாண்டாகரடியோட நேட்டிவிட்டி வந்து சைனா. ஆனால் இப்போ நிறைய இடத்துல பாண்டாகரடி வளர்க்குறாங்க. ஆனால் குளிர் தேசத்தில் தான் வளர முடியும், இந்த மாதிரி ஹாட்டில் ஓட்டால் அது வளராது பாருங்கள். இப்போ நரி, இது குள்ள நரிங்க பாருங்கள், குள்ள நரி தான் சாப்பிட்ருக்கு, கேரட் சாப்பிடுது பாருங்கள். குள்ள நரி கடிக்க முடியாமல் கடிச்சிட்ருக்காரு குள்ள நரி பாருங்கள்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குள்ள நரி குள்ளமாக இருக்கும் அந்த நரி. ஆனால் இது வந்து ரொம்ப இதுவாக வித்தியாசமான ஒரு விலங்கு இது நரிகள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டுருக்காரு. அது கேரட் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றது போகுது குள்ள நரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டைமும் ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து மிலிட்ரி மியூசியம், லிஸ்பான் மிலிட்ரி மியூசியம். லிஸ்பான் மிலிட்ரி மியூசியம் வந்து மண்டே மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, மற்ற எல்லா டைம்லையும் ஓப்பனில் இருக்கும். மண்டே மட்டும் ஹாலிடே. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து பழங்காலத்து அந்த பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் யூஸ் பண்ண பொருட்கள், ராஜாங்க யூஸ் பண்ண பொருட்கள், அதுக்கப்புறம் பீரங்கி, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போன அந்த லாரிகள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வந்து பாருங்கள் பழங்காலத்து பீரங்கிகள், டேங்கிகள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸு, ஜெட்ஸு, இப்போ யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸ் ஜெட் வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஹெலிகாப்டர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஜெட்ஸு, ஹெலிகாப்டரு, ஃப்ளைட்ஸு, கார்கோ ஃப்ளைட்லேருந்து எல்லா ஃப்ளைட்டும் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீரங்கிகள், அப்புறம் இந்த லாரிகள், டேங்கர், பழங்காலத்து பீரங்கிகள், லாரிகள், டேங்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோஸ்லாம் கூட நடத்துவாங்க. இந்த பீரங்கியில் பாம்பு போட்டு இது பிடிக்கிற மாதிரி பாருங்கள். இது வந்து ஆல்டரி பீரங்கி. இது இந்த மாதிரி பீரங்கிலாம் கூட ஷோ காட்டுறதுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுலாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீரங்கி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்தில் பீரங்கி, புது பீரங்கி, இந்த மாதிரி ஆல்டரி பீரங்கி எல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போது யூஸ் பண்ணுற பீரங்கிகள் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஷோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. பீரங்கிலாம் பார்க்க செம்மையாக இருக்குது. பீரங்கில் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிலிட்ரி ஷோக்கள் ஒன்று அடிக்கடி அங்கே நடக்கும். அதை நீங்கள் போய் பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த மிலிட்ரி லாரிகள், இது மேலே அந்த இது அடிக்கிறது, இந்த ஜெட் அடிக்கிறதுக்கு, அப்புறம் மேலேருந்து அடிக்கிறதுக்கு இந்த லாரிகள் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைம் யூஸ் பண்ண இந்த லாரி, ஜீப் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆல்டரி வெஹிக்கல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு யூஸ் பண்ணுற இந்த மவுண்டட் வெஹிக்கல்ஸு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் சீ லைஃப் சென்டர். சீ லைஃப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கடல் வாழ் உயிரினங்கள் இதை வச்சு ஒரு ஷோ வச்சுருக்காங்க. இது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிஜிபியில் இருக்க அக்வா ஷோ மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி ஷோ நடத்திட்டுருக்காங்க. இங்கே வந்து கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமிங்கலம், சுறா மீன், அப்புறம் எல்லா மீன்களும் இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபோட்டோஸ் கூட எடுத்துருக்காங்க. விஜேபி மெரைன் கிங்டம் மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குதுலாம் பார்க்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்ட்டு. செம்ம அழகாக இருக்குதுலாம் பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குதுலாம் பார்க்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். கடல் வாழ் உயிரினங்கள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது. மீன்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்க செம்மையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க இந்த மீன்கள். இதெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கிற மாதிரிலாம் பாருங்கள். கடலுக்கு அடியில் மீன்கள்லாம் வச்சு இது பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்க பாருங்கள். கீழே மீன்கள்லாம் எவ்வளோ அழகாக உள்ளே போய் விளையாடுது. குட்டி குட்டி மீன்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டால்ஃபின்ஸ் இதெல்லாம் கூட இங்கே இருக்குது, அது கூட நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கடலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேபிட்டல் சிட்டி லிஸ்பான்லேயே இருக்குது. கார்டன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. பொட்டானிக்கல் கார்டன் இது இப்போ நம்ம ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. பூக்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃப்ளவர் ஷோஸ்லாம் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியே ஃப்ளவர் ஷோ நடக்கும். அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. எவ்வளோ செம்மையாக அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பூக்கள், பழங்கள்லாம் செம்ம அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் லிஸ்பானில் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ இடங்கள் இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது, அவ்வளோ இடங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு செம்ம அழகாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த இடம்லாம். டூரிசமுக்கு சூப்பரான ஊர். அது மட்டும் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து ஃபாத்திமா சாங்சுரி சர்ச்சு. ஃபாத்திமா சாங்சுரி சர்ச்சும் இது வந்து லிஸ்பானில் தான் இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குது, செம்ம அழகாகவும் இருக்குது சர்ச்செல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பழங்காலத்திலே கட்டப்பட்ட சர்ச். இது பாருங்கள் கோட்டை மாதிரி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்கீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு சர்ச்செல்லாம்
நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா போல்சா பேலஸ். போல்சா பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பழங்காலத்தில் இந்த கட்டப்பட்ட ஒரு பேலஸ். இதில் உள்ள நிறைய பழங்காலத்து பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கலாம் நீங்கள் போய். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மடீரா பீச். மடீரா பீச் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டல் சிட்டி லிஸ்பான்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போன இந்த பீச் இருக்குது. இங்கே பாருங்கள் சுற்றி நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, போட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கப்பல்கள்லாம் கூட இங்கே வரும் இங்கே பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் கூட நடக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது போல்சா பீச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணிகள், கப்பல், அப்புறம் டைவிங் ஆக்டிவிட்டீஸு, ஸ்கூபா ஆக்டிவிட்டீஸு எல்லாமே நடக்கும். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க, எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த போர்ச்சுகல் டூரிசம். இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் சேஞ்ச் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.